Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு கணுப்பிடிக்கு வந்து நம்ம காத்தால நான் காக்காப்பிடி கணுப்பிடியெல்லாம் வச்சேன். என்னோட இந்த வீடியோலையே வந்து நெக்ஸ்ட் போடுறேன் பாருங்க. அதையும் இதில் வந்து நான் வந்து இந்த வீடியோ மட்டும் தனியாக எதுக்காக எடுக்கிறேன்னாக்க இதில் நான் எல்லா விதமான கலந்த சாதங்கள்லாம் வந்து நான் ஆல்ரெடி என்னோட இதில் போட்டிருக்கேன். என்னோட சேனலில் நிறையா கலந்த சாதங்கள் சித்திரான்னங்கள்லாம் போட்டிருக்கேன். லைக் புளியோதரை புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுங்கிறது போட்டிருக்கேன். ஐயங்கார் ஸ்டைல் புளிக்காய்ச்சல் பண்ணுறது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எள்ளு பொடி எப்படி பண்ணுறது, அதுக்கு எள்ளுஞ்சாதம் எப்படி பண்ணுறது, எள்ளோரைன்னு சொல்லுவோம், அது எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் என்னோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கோ. இன்னைக்கு நம்ம வந்து எல்லா சித்திரான்னங்களும் பண்ணணும். இன்னைக்கு வந்து கணுக்கு எல்லா சித்திரான்னங்கள், அதுக்கப்புறம் அவியல் பிடிச்சவா அவியல் பண்ணிக்கலாம், இல்லை எல்லா காய்கறிகளும் போட்டு 7 விதமான காய்கறிகள் போட்டு கூட்டு பண்ணுறவா கூட்டு பண்ணிக்கலாம், இல்லை வத்த வடாம் போருங்கிறவா பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொன்று நான் இன்னைக்கு புது விதமான, அதாவது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அது இன்னைக்கு நான் பண்ண போகிற காயும் சொல்லிடுறேன். கருணாக்கிழங்கு வெள்ளைக்கருமுது, கருணாக்கிழங்கு போட்டு வெள்ளைக்கருமுது ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். அது ஒரு காய். அதுதான் நான் இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். கலந்து சாத்தோட அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் அதுதான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். கூட்டெல்லாம் வந்து நேற்றுக்கு தான் அந்த பொங்கல் குழம்பெல்லாம் பண்ணினோம். ஸோ அதனால் மறுபடியும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான். அவியல் தான் மோஸ்ட்லி நான் பண்ணுவேன். எப்போதுமே கணுப்பிடிக்கு நான் அவியல் தான் பண்ணுவேன். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு கருணாக்கிழங்கு வெள்ளைக்கருமுது பண்ணுறேன். அதுவும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அவியல் பண்ணுறதும் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அவியல் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு நான் வந்து ஸ்பெஷலான ஒரு சித்திரான்னத்துலேயே ரொம்ப ஸ்பெஷலானது இது வந்து நார்த்தங்காய் சாதம்னு சொல்லுவா. இது நார்த்தங்காய் இருக்கு பாருங்க, ஃபுல் நார்த்தங்காய். இது நார்த்தங்காய் சாதம் பண்ண போகிறேன். நார்த்தங்காய் சாதம், அப்புறம் புளியோதரை பண்ணி வச்சுருக்கேன், புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுருக்கேன், புளிஞ்சாதம், அப்புறம் தேங்காய் சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் தயிர்ஞ்சாத்துக்கு வந்து மாங்காய் இதெல்லாம் நெருக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் நெருக்கி வச்சுருக்கேன். இது வந்து காய்க்கு இந்த நான் சொன்னேன் இல்லையா, கருணாக்கிழங்கு வெள்ளைக்கருமுது, அதுக்கு வந்து இஞ்சி பச்சை மிளகா, இது எல்லாத்துக்குமே இஞ்சி காமனாக துருவி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து நறுக்கி போட்டாக்க இவா வந்து பொறுக்கி வச்சுட்டு சாப்பிடுவா. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பூரா நன்னா கேரட் துருவலால் இஞ்சி என்னென்னா துருவி வச்சுருக்கேன். இது வந்து வாயில் கடிப்படாது, உடம்புக்கும் சேரும். இப்படி பண்ணால் வந்து சாப்பிடாதவா கூட இஞ்சி சாப்பிட்ருவா. சில குழந்தைகள்லாம் வந்து பொறுக்கி வச்சுருவா. எங்கள் காலத்துல பெரியவாளே பொறுக்கி வச்சுருவா. அதனால் வந்து இஞ்சியை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நார்த்தங்காய் சாத்துக்கான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். மீதி புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுங்கிறது அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். எள்ளுஞ்சாத்துக்கு நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். ஆனால் இன்றைக்கி நான் பண்ணலை. இருந்தாலும் எள்ளு பொடி எள்ளோரை எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இப்போ வந்து நார்த்தங்காய் சாத்துக்கு நான் வந்து 3 நார்த்தங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். கட் பண்ணி 1 2 3 நார்த்தங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நார்த்தங்காய் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதோடு இல்லாமல் நார்த்தங்காவை நான் வந்து ஃபுல்லாக புழிய போகிறதில்ல. இந்த மூடியில் கொஞ்சம் சாறு வச்சுருவேன். இப்போ நான் உங்களுக்கு புழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபுல் மூடியும் புழியாமல் கொஞ்சம் அதில் சாறு இருக்கிற மாதிரி வச்சுருவேன். அதை நம்ம ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நான் 4-5 நார்த்தங்காய் போட்டு இதையும் இந்த மூடியும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த ஊறுகாயோட சேர்த்து போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஒட்டை புழிஞ்சிட்டோம்னாக்க, அந்த சாரை வந்து ஒட்டை புழிஞ்சிட்டோம்னாக்க அது கொஞ்சம் ஊறுகாயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதை மாதிரி தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சாரை விட்டுட்டு பண்ண போகிறேன். ஒட்டை சாறு புழிஞ்சு பண்ணுறதா இருந்தால் 2 பழமே போரும். நீங்கள் உங்களோட சாத்தோட அளவை பொறுத்து தான் இது. இந்த எலுமிச்சம்பழம் வந்து இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்கிறதுக்காக 2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அது சாறு எவ்வளோ காட்டுறதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புழிஞ்சுக்கோங்க. 2ஐயும் பூரா புழியணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கலக்க போகிற சாதத்தோட அளவு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இந்த நார்த்தங்காவையும் எலுமிச்சங்காவையும் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த நார்த்தங்காய் ஸ்வீட்டாக இருக்கா புளிப்பாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸ்வீட்டாக இருக்கிற நார்த்தங்காய்னா மட்டும் எலுமிச்சம்பழம் வேணும். நார்த்தங்காய் புளிச்சுது, அதாவது கொஞ்சம் பழமாக இருக்குது பாருங்க, இது ரொம்ப பழமாக இருக்கிறதுனால இது நல்ல வந்து திதிப்பாக இருக்கும். இதே வந்து ரொம்ப இதாக இருந்ததுனாக்க, இந்த மாதிரி ரொம்ப காயாக இருந்ததுனாக்க, இது காயாக இருக்குது, இதுமாரி காயாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நான் வந்து பழமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஊறுகாய் போடுறதுக்கு காயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
சாதம் பிசையறதுக்கு பழமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை அப்படி எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஊறுகாவும் நார்த்தங்காய் ஊறுகாவும் போட்டு அதையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இதெல்லாம் புழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க அது புழிஞ்சிட்டேன் நார்த்தங்காய் பாருங்க, ஒட்டை புழியலை. இதை கொஞ்சம் பாதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா நான் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். இதை வேஸ்ட் பண்ணாமல் இதனுடைய இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணுறச்ச இன்னும் 4 நார்த்தங்காவை சேர்த்து நறுக்கி போட்டு அதை நான் ஊறுகாய் பண்ணுவேன். அதுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதனால தான் ஒட்டை புழியலை அதில் வச்சுருக்கேன். பாருங்கள் கொஞ்சம் சாறு இருக்குது அதில். ஸோ இந்த மாதிரி புழிஞ்சு வச்சாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து தாளிக்கணும். இப்போ நார்த்தங்காய் சாதத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன். கலந்த சாதத்துலேயே இது கொஞ்சம் ஹைலைட்டடாக டிஃப்ரெண்ட்டான சாதம். அதனால தான் அதை நான் முதல்ல ஹைலைட்டடாக சொல்லிட்டேன். இப்போ வரிசையாக பண்ணுவோம். வரிசையாக பண்ணுறதுல நான் இப்போ தேங்காய் சாதம் பண்ண போகிறேன். தேங்காய் சாதத்துக்கு பார்த்தேன்னா நெய்யும் தேங்காய் எண்ணெயிலையும் தான் தாளிக்கணும். தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதத்துக்கு நெய், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். நெய்யில் வந்து இதெல்லாம் வறுத்துனுட்டு தாளிதமெல்லாம் பண்ணிட்டு சாதத்தை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்தோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். தேங்காய் எண்ணெயை போட்டு நம்ம தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா சாதத்தை போட்டுட்டு தேங்காய் எண்ணெயை மேலாக பச்சை தேங்காய் எண்ணெயாக ஊற்றினா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி வாசனை வரும், இந்த வாசனை வரும். அதனால் தேங்காய் எண்ணெய் வந்து காயக்கூடாது. ஆலிவ் ஆயில் மாதிரி தேங்காய் எண்ணெய், அதனால் அது காயக்கூடாது. ரொம்ப காய்ஞ்சதுன்னா ஒரு மாதிரி சீண்ட வாசனை வரும். அதனால் இப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பு, தேங்காய் சாதத்துக்கு மட்டும் நம்ம முந்திரி பருப்பில் வறுத்து பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சாதம் அந்த ஸ்வீட்னஸ்ஸு, முந்திரி பருப்போட இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக செவக்கும் போது இதுக்கு ஒன்லி உளுத்தம் பருப்பு தான் தேங்காய் சாதத்துக்கு. கடலைப்பருப்பெல்லாம் போடுறதில்ல. மீதி கலந்த சாதத்துக்கெலாம் கடலைப்பருப்பு தாளிப்போம். எலுமிச்சம்பழ சாதம், இந்த நார்த்தம்பழ சாதம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம கடலைப்பருப்பு தாளிப்போம். இதுக்கு செய்யறதில்ல. இதுக்கு ஒன்லி உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடுகு. இது லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ கடுகு போட்டாச்சு. தேங்காய் சாதத்துக்கு தேங்காயை கொஞ்சம் லைட்டாக பெரட்டிண்டோம்னாக்க இந்த நெய்யில் வாசனையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாக சாதம் வீணாக போகாமல் இருக்கும். இப்போ இதில் நான் என்ன போட்டேன்னா ஒரு டீஸ்பூனுக்கு பெருங்காய பொடி போட்டிருக்கேன். பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தேங்காய் சாதத்துக்கு நான் இங்கே ஒரே ஒரு வத்த மிளகா வச்சுட்டுருக்கேன். அது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஓகே. அது ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த வத்த மிளகா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கு. அதனால் ஒரே ஒரு வத்த மிளகா, அதனுடைய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு நான் போட்டிருக்கேன். இப்போது இதில் பச்சை மிளகா, அப்புறம் கருகப்பிலை. நீங்கள் உங்களோட டேஸ்ட்டு, தேங்காய் ரொம்ப திதிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கூட போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த திதிப்பு இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது அதுக்கு கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறோம். இஞ்சியை போட்டுட்டு அடுப்பில் வந்து இஞ்சி ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி நான் எல்லாத்துக்குமா சேர்த்து இது பண்ணியிருக்கேன். இஞ்சி சேர்த்துட்டு உடனே இந்த தேங்காவை போட்டுக்கிறோம். தேங்காவை ஜஸ்ட்டு ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு சால்ட்டு போட்டு மேலே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பை போட்டு கலக்கணும். சாதம் கொஞ்சம் ஆறுனப்புறம் கலக்கணும். நான் சாதத்தை கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாதத்தை போட்டுட்டு பாருங்க ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், அது கலர் மாறிடும். தேங்காய் சாதத்தோட அந்த கலர் வந்து மாறிடும். சில பேர் வந்து வத்த மிளகா போட்டாலே கலர் மாறிடும்னு போட மாட்டா. இப்போ வந்து இந்த சாதத்தை கொஞ்சம் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை விட்டு கலக்கணும். கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கோ. இப்போ சாதத்தை போட்டு அதில் சால்ட்டு டு டேஸ்ட்டு, நீங்கள் எவ்வளோ சாதம் கலக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஜாஸ்தி போட வேண்டாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இது ஆற்றுல பண்ண தேங்காய் எண்ணெய். நீங்கள் கடையில் வேணாலும் பேராசூட்டோடது நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் மேலே பச்சை தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கணும். பச்சை தேங்காய் எண்ணெயாக நீங்கள் ஊற்றிட்டேன்னாக்க நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், கம்மன்னு வாசனையாக இருக்கும் தேங்காய் சாதம். ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு
டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றுறேன். இது குட்டி ஸ்பூனுங்கிறதுனால கொஞ்சம் 4-5 தடவை ஊற்றுறேன். பட் ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தான். ஏன்னா வந்து நெய் வேறு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஜாஸ்தி தேவைப்படாது. ஆல்ரெடி இந்த தேங்காயிலையும் ஒரு எண்ணெய் இருக்கும் இல்லையா, நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்கும், அதனால் இது ஜாஸ்தி தேவைப்படாது. கொஞ்சம் எடுத்து இப்போ ஆறுனப்புறம் கலந்தால் தான் வந்து ரொம்ப நல்லா வரும். ஃபஸ்ட்டு எதுக்கு தேங்காய் சாதம் கலக்கிறேன் அப்படின்னாக்க, தேங்காய் சாதம் கலந்து வச்சுடணும். ஏன்னா அது அப்புறம் அந்த எல்லோ கலர் நம்ம மீதி இந்த சாத்துக்கெலாம் புளிக்காய்ச்சல் ஆகட்டும், இல்லை இந்த நார்த்தங்காய் சாத்துக்கெலாம் மஞ்சப்பொடி போடுவோம் இல்லையா, அது வந்து இது நான் ஒரே எல்பசிட்டியில் தான் பண்ணுவேன், வேறு எல்பசிட்டியிலலாம் பண்ண மாட்டேன். அதனால் இது தேங்காய் சாதம் முதல்ல கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு வேறு எடுக்கலை. அப்புறம் இதுலேயே தான் நார்த்தங்காய் சாதத்தையும் புளியஞ்சாதத்தையும் இதுலேயே தான் கலப்பேன். இது பாருங்க, இங்கே வந்து கருணாக்கிழங்க வேக வச்சுருக்கேன். இந்த கருணாக்கிழங்க வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். கருணாக்கிழங்கு காய் பண்ணும்போது அது உங்களுக்கு கருணாக்கிழங்கு கருமி இது வெள்ளைக்கரும்பு இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். இது வேக வச்சுருக்கேன். அது ஆச்சு. தேங்காய் சாதம் ரெடி. தேங்காய் சாதத்தை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இது மேலே லைட்டாக டெக்கரேட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு, அதில் நம்ம ஆல்ரெடி கருகப்பிலை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. கடைசியாக தான் அந்த கொத்தமல்லியை வந்து மேலாக தூவி கலக்கிறது தான் நல்லது. அதுலேயே போட்டு வதக்கக்கூடாது. கொத்தமல்லியை மட்டும் நம்ம தனியாக மேலே தூவி ட்ரெஸ்ஸிங் மாதிரி அழகாக ப்ரெசன்ட் பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறோம் நார்த்தங்காய் சாதம். நார்த்தங்காய் சாதத்துக்கு என்னென்னா, இப்போது நம்ம தேங்காய் சாதத்துக்கு நெய்யும் தேங்காய் எண்ணெயிலையும் தாளித்தோம் இல்லையா, இப்போ வந்து நார்த்தங்காய் சாதத்துக்கு நம்ம நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். நார்த்தங்காய் சாதம் இந்தமாரி கலக்கிற சாதம் எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் சாதத்தை தவிர மீதி எல்லா கலந்த சாதம் எல்லாத்துக்கும், புளியோதரை, அப்புறம் எலுமிச்சம்பழ சாதம், இந்தமாரி நார்த்தங்காய் சாதம், அதுக்கப்புறம் எள்ளோரை எல்லாத்துக்குமே நம்ம நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். பச்சை நல்லெண்ணெயை மேலாக ஊற்றினோம்னா அதனுடைய வாசனை சூப்பராக இருக்கும். சாதத்தை போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு தாளிக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா சாதத்தை போட்டுட்டு பச்சை நல்லெண்ணெய் மேலே ஊற்றி உப்பு போட்டு அந்த நார்த்தங்காய் சாரை ஊற்றி கலந்தோம்னா ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் இதில் பெருங்காயப்பொடி போடுறேன். இது நம்ம நார்மலாக லெமன் சாதத்துக்கு எப்படி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான். கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். ஒரு 1 டீஸ்பூன், ஓகே, நிறையா வேண்டாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். பருப்பெல்லாம் முதல்ல சேர்த்து விடலாம். ஏன்னா அந்த பருப்பெல்லாம் செவக்கணும் இல்லையா, கடுகு வெடிச்சிடும். இப்போ பருப்பு செவக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து கடுகு போடுறோம். இப்போ கடுகு படப்படான்னு வெடிச்சிடும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிரும். இந்த பருப்பு இது பண்ணுற நேரம் எண்ணெய் நல்லா காயுமா, அதனால் நான் எப்போதுமே பருப்பு போட்டுட்டு அப்புறமா தான் கடுகு போடுவேன். ஏன்னா கடுகு சட்டுன்னு வெடிச்சிடும். பருப்போட செவக்கிற டைம்னு இருக்கு இல்லையா, அந்த டைமில் கடுகு வெடிச்சிடும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சுட்டு இப்போ ஒரு பிஞ்சு வந்து வெந்தயப்பொடி போடுறேன். வெந்தயப்பொடி போட்டால் தான் வாசனையாக இருக்கும். வெந்தயப்பொடி மஞ்சப்பொடி தான் இதுவே. மஞ்சப்பொடி போடுறேன். உப்பு நிலக்கடலை நீங்கள் வந்து பச்சை நிலக்கடலையை வறுத்தாலும் சரி, நான் என்கிட்ட வந்து உப்பு நிலக்கடலை வந்து சால்ட்டடு கிரவுண்ட்நட் இருந்தது, ஸோ போட்டேன். இப்போ வந்து இந்த வத்த மிளகா ஒன்று அதே மாதிரி தான், நம்ம தேங்காய் சாதத்துக்கு பண்ண மாதிரி தான். வத்த மிளகா சீக்கிரமாக செவந்துடும். அதனால தான் நான் வந்து வத்த மிளகா பாருங்கள், செவந்துட்டு பாருங்கள், சட்டுன்னு செவந்துடும். இந்த மாதிரி பொன் வறுவலாக இருக்கணும் எல்லாமே. இப்போ வந்து இந்த பச்சை மிளகாவையும் கருகப்பிலையும் போடுறேன். இதெல்லாம் வந்து உங்களுடைய காரம்லாம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மெஷர்மெண்ட்டு. இதில் நான் மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இப்போது கொஞ்சோண்டு இஞ்சியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இஞ்சி போட்டுட்டு அடுப்பு எரியக்கூடாது, அது இப்போ கசப்பாயிடும்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாதத்தை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு சால்ட் டு டேஸ்ட் நம்ம எவ்வளோ சாதம் கலக்கிறோமோ கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சால்ட்டு போட்டேன். இப்போது இன்னும் ஒரு பச்சை நல்லெண்ணெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். டோட்டலாகவே நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 2 டீஸ்பூன்றதுனால. இப்போ போட்டுட்டு கொஞ்சம் ஆறணும். கொஞ்சம் இப்படியே அலத்தி விட்டுட்டு கொஞ்சம் ஆறணும். ஆறினப்புறம் நீங்கள் அந்த நார்த்தங்காவோட சாறு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஆறினப்புறம் ஊற்றணும். ஊற்றி கலக்கணும். நார்த்தங்காய் சாறை இதில் ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஊறின்றும் சாதம். பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் சாறு ஜாஸ்தி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஆறணும்னு சொன்னேன். இப்போ ஆறினப்புறம் நல்லா சாதம் ஃபுல்லாக இந்த நார்த்தங்காய் சாதத்தை இழுத்துண்டுரும். இழுத்துட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் நான் இப்போ காமிக்கிறேன். கொஞ்சம் நாய் கழிச்சு இது கலந்துட்டு உங்களுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க, ஃபுல்லாக அந்த நார்த்தங்காய் சாறு பூரா அந்த சாதம் அப்சர்வ் பண்ணிட்டுரும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்க, நார்த்தங்காய் சாதம் ரெடி. ஊற்றின தண்ணி பூரா நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு பாருங்க. ஒரு துளி கூட தண்ணியாகவே இல்லை பாருங்க. ஸோ நார்த்தங்காய் சாதம் ரெடி. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலாக நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை தூவ போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்க. தேங்காய் சாதம், நார்த்தங்காய் சாதம், இது ரெண்டும் நான் போடாத வீடியோ. ஸோ அது ரெண்டுமே இந்த வீடியோவில் இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் தயிர் சாதம் பண்ணுறேன், அதை காமிக்கிறேன். புளிக்காய்ச்சல் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்க, தயிர் சாதம் பாருங்க. செம சூப்பரான நார்த்தங்காய் சாதம் ரெடி. எங்களுக்கு எலுமிச்சம்பழம் வேண்டாம், ஒன்லி நார்த்தங்காய் டேஸ்ட் மட்டும் போருங்கிறவா நார்த்தங்காய் மட்டும் போட்டு நார்த்தங்காயோட சாறு மட்டும் புரிஞ்சு பண்ணிக்கலாம். நார்த்தங்காய் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு எலுமிச்சம்பழம் தான் நான் இப்போ புழிஞ்சேன். நான் இன்னைக்கு காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. இதுக்கு நான் வந்து ஒரு லெமன் தான் புழிஞ்சிருக்கேன். ஸோ லெமன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா ஒன்லி நார்த்தங்காய் போட்டு பண்ணலாம். செம வாசனையாக செம ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மேலே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன். இது அப்புறமா சர்வ் பண்ணும்போது கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். தேங்காய் சாதம், நார்த்தங்காய் சாதம் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்ப்போம் தயிர் சாதம். புளியஞ்சாதம் வந்து நான் ஏற்கனவே புளிக்காய்ச்சல் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இந்த புளிக்காய்ச்சலை என்ன பண்ண போகிறோம், இழுப்பு சட்டியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த புளிக்காய்ச்சலை கொஞ்சம் ஒரு வதட்டிப்பேன். ஒரு வதக்கினுட்டு அப்புறம் சாத்தை போட்டு கலந்துப்பேன். ஏன்னா வந்து இப்போ புளிக்காய்ச்சல் நான் நேத்திக்கே பண்ணி வச்சுட்டேன். அதனால் புளிக்காய்ச்சல் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக அது நல்லெண்ணெய் அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றி இழுப்பு சட்டியில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அந்த புளிக்காய்ச்சலை ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா சாதத்தை போட்டுட்டு சாதத்தில் பச்சை நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ச்சாத பச்சை நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நம்ம கலந்து எடுத்து வைக்க வேண்டியதான். ஸோ புளிக்காய்ச்சல் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்புறமா என்னோடய லிங்க்கில் பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நான் தயிர் சாதம் கலக்கும் போது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி நல்லா கையால் அழுந்த பிசைஞ்சுன்னுட்டு உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கேன். நான் உங்களுக்கு பார்த்தா தெரியறது. நான் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டேன். இப்போ கடுகு மட்டும்தான் தாளிக்க போகிறோம். ஸோ கடுகு வெடிச்சுடுத்து. இப்போ அதில் வந்து பெருங்காயம் போடுறேன். உளுத்தம்பருப்பு சில பேர் தாளிப்பா, எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. அதனால நான் தயிர் சாதத்துக்கு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறது இல்லை. கடுகு, பெருங்காயம் நல்லெண்ணெயில் தாளிக்கிறேன். நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டாச்சு. இந்த பச்சை மிளகா இந்த சூட்லேயே ஆகிடும். இதில் நான் என்ன போட போகிறேன்னா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். தயிர் சாதம் தானே என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அது வந்து தயிர் சாதமுமே ஒரு விதமாக கலந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய டேஸ்ட் வந்து செம்மையாக ரிச்சாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ அது தயிர் சாதத்துக்கு நான் இப்போ கொத்தமல்லி தழை போட்டுட்டேன். இதெல்லாம் பச்சையாக தான் போடணும், இதில் போடக்கூடாது, அதில் தாளிக்கிறதுல போடக்கூடாது. இதெல்லாம் இப்போ இந்த தாளிச்சது இதில் கொட்டுறேன். ஒன்லி கடுகு பெருங்காயம் இருக்குது. மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சையாகவே மாங்காவும் போடுறேன். இஞ்சியும் பச்சையாகவே போடுறேன். இஞ்சியெல்லாம் வந்து
வதக்கக்கூடாது. பச்சையாக போட்டாச்சு. இப்போது இதை நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் நான் பால் ஒரு கொஞ்சோண்டு பால் ஊற்றினா போகிறோம். தயிர் புளிப்பு தயிராக இல்லைன்னா கொஞ்சமாக பால் ஊற்றுங்கோ. தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்ததுன்னா கொஞ்சம் நிறையா பால் ஊற்றலாம். பால் நிறையா, தயிர் ஒரே ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி ஊற்றினா போதும். காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை நல்லா கலந்துட்டு அப்புறமா தான் ஊற்றணும். இருங்க ஃபஸ்ட்டு கலக்கிறேன். கரண்டியால் கலந்துட்டு காமிக்கிறேன். அப்புறமா தான் பாலும் தயிர் ஊற்றி கலக்கணும். நம்ம அந்த தாளிச்ச கரண்டி இருக்கு இல்லையா, அதில் இந்த எண்ணெய் இந்த பெருங்காயம்லாம் வேஸ்ட்டாக போகாமல் அதில் கொஞ்சம் வெந்நீரை ஊற்றி கலந்து இந்த சாத்தில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் தயிர் ஊற்றி கலக்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற்றுறேன். அதுக்கப்புறம் தான் பாலும் தயிரும் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா மாங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம், உப்பு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து பால் ஊற்ற போகிறேன். பால் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். தயிர் வந்து ஒரே ஒரு கரண்டி தான் போட போகிறேன். குட்டி கரண்டி. இந்த பாருங்க, இவ்வளோ தான். இது வந்து உரக்குத்துற அளவுக்கு போட்டு பண்ணாக்க தான் தயிர் சாதம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உப்பு ஆல்ரெடி போட்டேன். இப்போ இதை கலந்தா தயிர் சாதம் ரெடி. ஸோ தயிர் சாதமும் ரெடி. இது வந்து பச்சை பால் தான் ஊற்றணும். பாலை வந்து சுட சுட ஊற்றக்கூடாது. அப்புறம் இது கொஞ்சம் கெட்டிமா தயிர் சாதம். பாருங்க, தயிர் சாதம் ரெடி. ஸோ எல்லாம் சித்திரான்னங்கள். இது 4 விதமான சித்திரான்னம் தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஏற்கனவே வந்து மாங்காய் சாதம், எள்ளோரை இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாமும் பாருங்கோ என்னோடய வீடியோஸை. ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால கருணாக்கிழங்கு வெள்ளை கருமுது என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதையும் பாருங்கோ கண்டிப்பாக. இதை பாருங்கோ, புளியஞ்சாதம், புளியோதரை, புளியஞ்சாதம், தேங்காய் சாதம், கோகனட் ரைஸ், நார்த்தங்காய் சாதம், நாரங்கி ரைஸ், நாரங்கின்னு சொல்லுவா ஹிந்தியில், நார்த்தங்காய் சாதம், தயிர் சாதம். ஸோ கனுவுக்கு சித்திரான்னங்கள் 4 சித்திரான்னமும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். பாருங்கோ. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கருணக்கிழங்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறையா சொல்ல வேண்டியிருக்கிறதுனால, ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால நான் வந்து கருணக்கிழங்கு வெள்ளை கருமுதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஆல் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் ஆர் தேர், all art and craft items and all my life temple tours all are in my channel Padmavati Art Food and Life. Please subscribe my channel. Please share with your friends. Thank you. Bye bye.